சார் நான் பயாலஜி பியூரா எடுத்துட்டேன் சார், என்ன பண்றேனே தெரியல, மேக்ஸும் எடுக்கல, எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு எம்பிபிஎஸும் வேணாம், வேற என்னதான் பண்றேனே தெரியல அப்படின்னு நீங்க குழம்பம் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. தயவு செய்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கரெக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டிசிஷன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட பர்பஸ். என்ன பண்ணோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், கரெக்டா? அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தவங்க நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்களா உங்களை மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறணும். ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு, என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலக்கத்துல இருக்காங்க. ஏன்னா என்ன பண்றதுனே தெரியல சார், மேக்ஸ் வந்து எடுக்காம விட்டுட்டோம் சார், மேக்ஸ் வரல சார், குழந்தைக்கு பியூர் சயின்ஸ்னு போனா இந்த மெடிசன்ல தான் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய புலம்பி தள்ளுறாங்க டெய்லி பேசிஸ்ல. நீங்க கூட பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பியூர் சயின்ஸுக்கு எதனா சொல்லுங்க, பியூர் சயின்ஸுக்கு எதனா சொல்லுங்க அப்படின்றாங்க. அதை தான் என்ன பண்ணிருக்காங்க நம்ம டீம் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பயாலஜி கேரியர்ஸ் வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாதவங்களுக்காக தான் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதான் கெரியர் ரோட் மேப்பை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் ஒன்லியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிக்கஸ்ட் மெத் ஃபார் பிசிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நோ மேத்ஸ் இஸ் ஈக்குவல் டு நோ ஃபியூச்சர் அப்படின்னா மேக்ஸ் தேவை, சில இடத்துல வேணும். ஆனா மேக்ஸே தான் வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து பிரம்மாண்டமா வர முடியும்னா நிறைய பேர் அதெல்லாம் இல்லாமே சாதிச்சவங்கலாம் இருக்கதான் செய்யறாங்க. பயாலஜி வித்தவுட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30+ கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதனால பயப்படாதீங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கும் மேற்பட்ட கேரியர் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம் வித்தவுட் மேக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல சேலரியும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல பெரானம் வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குவிஞ்சு தான் கிடைக்குது. கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சரி. இதுல ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இஸ் நாட் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ் ஒன்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி செக் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு பாத்து தானா அப்படின்னா அது ஒரு பாத்து, அதுதான் பாத்து கிடையாது பயாலஜி எடுத்தவங்களுக்கு, ரைட்டா? தென் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தப்ப மல்டிபிள் ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. தென் பயாலஜி கேரியர் ஸ்டார்ட் ஏர்னிங் இன் 3 to 4 இயர்ஸ்லயே ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. லோவர் எஜுகேஷன் காஸ்ட், ஃபாஸ்டர் ஆர்ஓஇ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்சஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். கேட்டகரி 1 அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பியூர் பயாலஜி பிஎஸ்சி 3 இயர்ஸ் கோர்சஸ் இருக்கு. நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, தென் வந்து பாட்டனி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஜெனெடிக்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்டல் சயின்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியா வந்து இருக்கு. இந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம வந்து பண்ணலாம். என்வரான்மெண்டல் சயின்ஸ் இதெல்லாம் பிஎஸ்சி 3 இயர்ஸ் கோர்ஸ். இதுல சேலரி ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெறானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த படிப்பு படிச்சாலும் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் மூலமா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி இருக்கணும். இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். சீனியர் லெவல்ல வரப்ப ஒரு 8 இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் படிச்சு முடிச்ச குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல கேரியர் ரோல்ஸ் எங்கெல்லாம் இந்த பசங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப் சயின்டிஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் வந்து ரிசர்ச்சரா போகலாம், அந்த ஃபார்மா ஃபீல்டுல போகலாம், தென் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்ல போகலாம், தென் வந்து கவர்மெண்ட்ல சயின்டிஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் இந்த துறை படிப்புகளுக்கு இருக்கு, ரைட்டா? இதை படிச்சு முடிச்சதுமே நம்ம அது சம்பந்தமா நம்ம என்ன படிக்கணுமோ ஃபர்தரா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒய் பியூர் பயாலஜி இஸ் அண்டர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிக் இன்சைட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க.
ரிசர்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் 1. நம்ம சொன்னோம்ல ஒய் பியூர் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவாக இருக்கு அப்படின்னா, ரிசர்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் 1, தென் டைரக்ட் என்ட்ரி இன்டு சிஎஸ்ஐஆர், தென் ஐசிஎம்ஆர் லேப்ஸ்ல, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபண்டட் பிஹெச்டி அப்ராட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. தென் பெட்டர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தென் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலரியே கம்மி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸே இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே ஒரு டென்ஷன். நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு யாருன்னா டாக்டர்ஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இதுல எல்லாம் பிழிஞ்சு எடுத்துடுறாங்க பாவம் பசங்களை. 48 மணி நேரம் வேலை போட்டு 72 மணி நேரம் எல்லாம் எடுக்கிற இடத்துல எல்லாம் இருக்காங்க. நாட் ஆல் சக்சஸ் வேஸ் ஏ செத்தஸ்கோப், ரைட்டா? அந்த செத்து போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெத்து அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. அது அந்த ப்ரொஃபஷனுக்கான மதிப்பு இருக்கு. பட் அதுதான் வந்து வாழ்க்கையை டிசைட் பண்ணுதா அப்படின்னா இல்ல. அதை தவிர நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கதான் செய்யுது. கேட்டகரி 2 அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் அண்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ், ரைட்டா? இந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி எம்எல்டின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறமா 4வது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோலஜி அனஸ்தீசியா டெக்னாலஜி. இத்தனை கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல ரொம்பவே பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. இதுல சேலரி லெவல் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே அப்ராடுனா இதுல இருந்து 2-3 மடங்கு எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்புகளும் கொட்டி தான் கிடக்குது. நான் திருப்பி சொல்ற மாதிரி எந்த துறையில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அதுல நீங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மூலயமா ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த துறையிலும் நீங்க ஜெயிக்கிறது வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது. நர்சிங் அண்ட் பிசியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல்ல வந்து ரொம்ப பவர், நிறைய வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கு நர்சிங்க்கு. மேல் நர்சிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகள்ல இங்க டாக்டருக்கு கிடைக்கிற சம்பளத்தோட ஜாஸ்தி கிடைக்குது. இங்க பாருங்க, ஷார்டேஜ் வேர்ல்டு வைடு நர்சிங். தென் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்க்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் இருக்கு. ஆஸ்திரேலியா, கனடா, யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நான் சொல்றேன் இல்லையா கேரண்டீடு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரூத் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நோஸ் அப்ராட் ஏர்ன்ஸ் மோர் தென் மெனி இந்தியன் டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான், ரைட்டா? அதனால செக் பண்ணிக்கங்க, பயப்படாதீங்க. பயாலஜி பியூரா எடுத்துட்டோம் அப்படின்றப்ப ஆப்ஷன்ஸ் நம்பர் 3 கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல். என்ன சார் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ எம்பிபிஎஸ். இதுல ஐஆர்ஓஐ கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி நம்ம பார்த்திருப்போம்ல. இன்னைக்கு தெருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் கார்டு நீங்க பார்த்திருக்கலாம். அப்போ அந்த பிசினஸ் எது மூலயமா டெவலப் ஆயிருக்கு? ஆப்டோமெட்ரி மூலயமா டெவலப் ஆயிருக்கு. டென்டல் லேப் டெக்னாலஜி. பல்லுக்கு வந்து டாக்டர் இருக்காங்க, ஆனா பல்லுக்கு ஒரு பல்ல கட்டணும்னா அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணுவார். அந்த பல்ல யார் டெலி பண்ணுவா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேப் டெக்னாலஜி வந்து அதுக்கு யூஜி பிசினஸ், பிரம்மாண்டமான பிசினஸ். செராமிக்ல பண்ணணுமா, கோல்டுல பண்ணணுமா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுக்கான டெக்னாலஜி வந்து ஒரு அருமையான இண்டஸ்ட்ரி. சுயதொழில் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா நல்லா பண்ண முடியும். தென் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த 3 கோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் நம்ம தனியாகவும் ஓனாகவும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆப்டோமெட்ரி ஹைலைட் எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட்டுக்கு நான் சொன்ன மாதிரி பிரைவேட் கிளினிக் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 20 to 30 லட்சம் ரூபாய் வரைக்கும்லாம் ஏர்ன் பண்றாங்க, ரைட்டா? அதுல ஒரு உதாரணம் தான் சொன்னேன், லென்ஸ் கார்டு கார்பரேட் எப்படி போகுது பாருங்க. அதை தவிர இன்னும் நிறைய பார்த்திருப்பீங்க, அங்கங்க பர்பிள் பார்த்திருப்பீங்க, ரைட்டா? இப்ப ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேயிங் நான் எம்பிபிஎஸ் ஃபீல்டு அப்படின்னு ஆப்டோமெட்ரி, ரைட்டா? அதனால ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் இல்ல முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, நீட்ல நான் கிளியர் பண்ணலன்னா ஐயோ என்ன பண்றதே தெரியல அப்படின்றதெல்லாம் குஜபியம் கத்தணும் அவசியமே கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஆர் பிளண்டி. பட் நம்ம எந்த ஃபீல்டு போனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுவோம், கம்பல்சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது நல்லா தெளிவு பண்ணிட்டு அது மூலயமா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கத்துக்கணும். கேட்டகரி 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட். இது ஏற்கனவே நம்மளுக்கு பழமையானது, அருமையானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கவர்மெண்ட் துறையில போறதுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சியில் வந்து பார்த்து ஃபாரஸ்ட்ரி, தென் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இவ்வளோ கோர்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகலாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக போகலாம், நபார்டு, ஐகார் இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3.5 இருந்து 14 lakhs பெர் ஆனம். பிளஸ் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வரப்ப நம்மளுக்கு பென்ஷன்ஸ்லாம் இருக்கு, ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வெட்டினரியில வந்து நம்மளுக்கு வந்து வெட்டினரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி கோர்ஸ். டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து மனுஷங்களுக்கு பார்க்குறாங்கன்னா மனுஷனை தவிர வந்து பார்த்தீங்கன்னா விலங்கினம் இருக்கு, ரைட்டா? ஊர்வன, பரப்பன, நடப்பன இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட். வாயில பேசுறவங்க கூட என்ன வியாதின்னு சொல்லிடுவா. பட் ஒண்ணுமே வாய் பேச முடியாத ஒரு ஜீவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது இருக்குல்ல, அதுக்கு சரி பண்றது இருக்குல்ல, அதுப்பா அதுல கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனி.
ரைட்டா? டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் 5.5 இயர்ஸ் எப்படி வந்து பிடிஏ எம்பிபிஎஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி 5.5 இயர்ஸ் கோர்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் படிப்பாங்களோ சேம் அதை தான் படிப்பாங்க. ஹைலி டிமாண்ட் கோர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதுவும் கவர்மெண்ட் சீட்டு தான். ரைட்டா? அப்போ சீட்டு எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆல் இண்டியா கோட்டால ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்ம நீட் எழுதினா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீட் ட்ரை பண்ணுறோம், எம்பிபிஎஸ் பார்க்குறோம், இல்லையா வெட்டினரி சான்சஸ் இருக்கு, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ராட் இதில் ஆல் இந்தியா கோர்ஸ்ல. கேரியர்ஸை பார்த்தீங்கன்னா வெட்டினரி ஆஃபீஸராக போகலாம் கவர்மெண்ட்ல. தென் பெட் கிளினிக்ஸ் நிறைய வச்சுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் பார்க்குறப்ப உங்க வீட்டு பக்கத்தில் பெட் கிளினிக் இருக்கான்னு தெரியல எனக்கு, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ரெகுலராக பார்க்குற பேஷண்ட்டுக்கு, நம்ம மனுஷனுக்கு பார்க்குற பேஷண்ட் பார்க்கறதோட க்ரௌடு இந்த இடத்துல தான் க்ரௌடு ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வளர்க்காம யாருமே இல்லை. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு மனுஷனுக்கு 10 ரூபாய் செலவு பண்றதோட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து 1000 ரூபாய் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. மனுஷனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஷாம்பா வாங்குறதோட பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஷாம்பா வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பிசினஸ் இருக்கு. ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ரன் பண்றாரு இந்த பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு. டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க அது வரதோட இந்த வியாபாரம் பிரம்மாண்டமா நடக்குது. ரைட்டா? அதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பயப்படாதீங்க இது பார்த்தியும். தென் பெட் கிளினிக்ஸ், வைல்ட் லைஃப் வெட்டு, தென் க்ரோத் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பெட் இண்டஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி பிளஸ் டைரி செக்டரும் பூம் ஆயிட்டு. ரைட்டா? அதனால இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்டகரி 6ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோரன்சிக் சயின்ஸ். இன்னைக்கு ஃபோரன்சிக் சயின்ஸ் வந்து நாட் ஓன்லி ஒரு மாடர்னா இருந்தாலும் இல்லை, ஒரு ஃபுட்டு கெட்டு போனாலும் சரி, ஒரு போனு சைபர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்தாலும் அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் அப்படின்றது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம என்எஃப்எஃப் எஸ்யூ பார்த்தோம் இல்லையா, நேஷனல் ஃபோரன்சிக் யூனிவர்சிட்டி. வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாலேயே ஃபர்ஸ்டா தொடங்கப்பட்டது ஃபோரன்சிக் சயின்ஸுக்கு இந்தியாவில் தான் இருக்கு. ரைட்டா? அந்த மாதிரியான அற்புதமான யூனிவர்சிட்டிலலாம் சேர்ந்து நீங்கள் வந்து படிக்க முடியும். அதுக்கான விஷயங்கள் வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா இங்கேயே இருக்கா சார்? இங்கே கூட இருக்கு, நிறைய காலேஜஸ்ல ஃபோரன்சிக் சயின்ஸை ஆஃபர் பண்ண தான் செய்யறாங்க. இங்கே கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், டாக்ஸிகாலஜி, தென் வந்து சைபர் ஃபோரன்சிக்ஸ், இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. எம்ப்ளாயர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ, ஸ்டேட் ஃபோரன்சிக் லேபு, போலீஸ், இதுல எல்லாத்தையும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த துறையில வேலை வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. தென் அடுத்தது கேட்டகரி 7 பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இன்னைக்கு சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட் வகிக்குது அப்படின்னா மறுக்கவே முடியாது யாருனாலையும். கிளினிக்கல் சைக்காலஜி, தென் ஃபோரன்சிக் சைக்காலஜி. ரைட்டா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி. இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துறையில வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. ஹை எண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நியூரோ அண்ட் கார்பரேட் லெவல்ல. தென் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் டிமாண்ட் எக்ஸ்ப்ளோடிங் இன் இந்தியா. கரெக்ட் தானே? இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஒரு சின்ன 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய சொல்லுது ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்டை வெடிச்சு போகுதுன்றான். ஜேஇக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம், எல்லாம் தான் என் லைஃபே போச்சுன்றான். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. அந்த இடத்துல இவங்களுடைய பார்ட் ரொம்பவே முக்கியமாக இருக்கு. தென் அனலைஸ் பண்ணி பக்காவா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்துட்டு போறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்களுமே அவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதான் செய்யும். தென் கேட்டகரி 8 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இன்னைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃபுட்டுக்கு, விவசாயத்துக்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஃபுட்டு ரெடி பண்ணிட்டாங்க, விவசாயத்துல இருந்து வந்ததுன்னா அதை எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்ணி கையில எடுத்துட்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த நியூட்ரிஷன் வந்து இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து எல்லாருக்கும் சாப்பிட்றாங்களா? சத்தையை தான் சாப்பிட்றான், எங்க சத்தான உணவுகள் சாப்பிட்றான். அப்ப அந்த நியூட்ரிஷனை பத்தி சொல்லணும்ல, அது படிக்கணும்ல, தெரியணும்ல. அப்ப என்ன ஒரு நீங்க வீட்டுல போய் பாருங்க, குழந்தைங்க என்ன மாதிரி எடுத்துக்குது அப்படின்னு, குர்குரே, லேசு, முறுக்கு, இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்டு தான் நிறைய வந்து பண்றாங்க. அதுல எவ்வளவு வந்து புரோட்டீன் இருக்கு, அதுல எவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்குமே, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு. பட் தேவையான நம்மளுக்கு விட்டமின்ஸ், மினரல் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அப்ப என்ன டயட் எடுத்துக்கணும்? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் தேவையான விஷயம். டிஃபிஷியன்சி கன்வெர்ட் இன்டு டிசீசஸ் அப்படின்றோம். இப்ப வைட்டமின் ஏ குறைபாடு இருந்ததுன்னா என்ன நடக்குது? டிசீசஸா கன்வெர்ட் ஆகுது. வைட்டமின் சி குறைபாடுகள் நம்ம உடம்புல இருந்ததுன்னா என்னது? அது டிசீசஸா மாறுது. அப்ப இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும்ல, ஃபுட்டுல என்ன எடுத்துக்கணும்னு தெரியலையே அப்படின்றப்ப இந்த ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது. தென் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வரப்ப ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ், தென் வந்து நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிஷியன் கோர்ஸ், தென் ஹோம் சயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு துறையா வந்து இருக்கு. இத்தனை நம்ம பாப்புலேஷன் நிறைய இருக்கனால இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையும் இருக்கு.
கவர்மெண்ட் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், FSAI இருக்கு இல்லையா, அதில் போகலாம். இன்ஜினியரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு ஃபுட் ஸ்டார்ட் அப்ஸும் இன்னைக்கு நிறைய வந்துட்டு தான் இருக்கு. தென் அடுத்த ஃபீல்டு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கேட்டகரி 9ல ஹை சேலரி எமர்ஜிங் ஃபீல்டு. அப்பா அப்படியா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் கவுன்சிலிங், அடுத்தது எடுத்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச், CRA. இந்த 3 ஃபீல்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எமர்ஜிங்ல இருக்கு. அப்போ இவங்களுக்கான சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ரைட்டா? ஒய் ஐ பே பயாலஜி பிளஸ் டேட்டா பிளஸ் ரிசர்ச் இஸ் ஈக்குவல் டு ரேர் ஸ்கில் செட். 3மே சேர்த்து எவன் படிக்கிறான்? இல்ல படிக்கிறது இல்ல. அதனால இது 3மே சேர்த்து படிக்கிறப்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. கவர்மெண்ட் ஜாப் கோல்டு மைன் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸ்டூடெண்ட். டாப் டிபார்ட்மெண்ட் எதுனா ஃபாரஸ்ட் சர்வீசஸ் ஏற்கனவே பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி, தென் ரிசர்ச் பாடி. இது எல்லாமே எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கான முக்கியமான வாய்ப்புகளுக்குனா இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. இடன் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்தோம் அப்படின்னா பென்ஷன் பிளஸ் ஜாப் செக்யூரிட்டி இஸ் ஈக்குவல் டு லைஃப் டைம் வெல்த். கரெக்ட் தானே? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிரைவேட்ல வேலை செய்வோம், முடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னைக்கு நிற்கிறோமோ அன்னையோட நின்று போச்சு வருமானம். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கவர்மெண்ட்னு வரப்ப பென்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செக்யூர்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தென் 10 இயர் சேலரி ப்ரோக்ரஷன் அப்படின்ற மாதிரி ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயர் 1 அப்படின்னு எடுத்துனா 3 lakhs வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே வந்து இயர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். இயர் ஒரு 10 வருஷத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் அப்படின்னா ஒரு 12லேருந்து 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருது. ஸ்பெஷலைசேஷன் டிசைட் இன்கம் நாட் டிகிரி நேம். ரைட்டா? டிகிரி நேமை வச்சு மட்டும் இங்கே வரதில்ல. நம்ம அதில் ஸ்பெஷலைசேஷன் நம்ம எது வேணாலும் நம்ம பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ணி வரலாம். பேரண்ட்ஸ் வந்து பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இஸ் பயாலஜி எ பேக்கப், தென் வந்து பார்த்தீங்கன்னா கேன் மை சைல்டு எர்ன் வெல், தென் கவர்மெண்ட் ஜாப் பாசிபிள், அப்ராட் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பேரண்ட் வந்து ஏன் பயப்படணும். ரைட்டா? பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கான வழிகள் நிறைய இருக்கதான் செய்யுது. பயாலஜி இஸ் நாட் ஏ ஃபெயிலியர் பாத், இட் இஸ் ஏ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாத் இன் 2026. இது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னே தெரியாது. 2026ல ஒரு அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது நம்மளுடைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ரைட்டா? ஓகே, இந்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், ஃபுட் டெக்னாலஜி பார்த்துருப்போம், தென் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி பார்த்துருப்போம், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் போகலாம் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் ஐசர் எக்ஸாம்ஸ் எழுதலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா QT எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஐகார்ல போகணும் அப்படின்னா. ரைட்டா? தென் JEE எக்ஸாம்ஸ் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகலாம். இல்லைனா ஃபுட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா JEE மெயின் மார்க் மூலயமா நம்மளால போக முடியும். நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்குது, திருச்சியில். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்படின்னா. அதுதான் நம்ம RGR அகாடமி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், கோமட் 2026 அப்படின்ட்டு. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரைனிங் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் நீங்க கிராக் பண்ண முடியும். அப்படின்னு என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணலாம்? நீட்டு, JEE, ஐசரு, நெஸ்ட், SRM, VIT, தென் பிட்சாட்டு, தென் அமிர்தா, கிட்டு, LUP, சிவநாடார் யூனிவர்சிட்டி, SNU, இதெல்லாம் நீங்க போகலாம். இது இல்லாம நம்ம QT எக்ஸாம்ஸ் எழுதலாம், கிளாட் எக்ஸாம், சாயு சாட், இதெல்லாமும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு ஜாலியாக உட்காந்துட்டு பார்த்துக்கலாம். ப்ரோக்ராம் ஸ்டார்டட். இப்போ 2லேருந்து 5 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் எவ்ரி சண்டே நடக்குது. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் கிளாஸஸ் வரும். ரொம்ப அருமையான ஒரு கோர்ஸு. ஃபர்ஸ்ட்ல வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணிங்கன்னா 11,800 தான் உங்களுக்கு ஃபீஸ். ரைட்டா? நீங்கள் விட்டீங்கன்னா 23,600. ரைட்? இதுக்கு நீங்கள் கூப்பன் கோடு வந்து கொடுக்குறோம். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த செஷன் இல்லை, அடுத்த வீடியோ பார்க்குறப்ப இதுக்கான கூப்பன் கோடு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அடுத்த வீடியோ நீங்கள் வரப்போ பாருங்கள். ரைட்டா? தென் இதில் வந்து மெடிக்கல் ப்ளஸ் இன்ஜினியரிங் ப்ளஸ் ரிசர்ச், இது இல்லாமல் லைவ் கிளாஸஸ். இது சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார், என்ன சார் பண்ணுறது லைவ் அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க, அது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் திருப்பி பார்த்துக்கலாம், டவுட் வந்தாலும் திருப்பி பார்த்துக்கலாம். அப்படி தான் இந்த கோர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இமீடியட்டாக என்ன பண்ணும், ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 8695 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக பேசுங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்காக அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. வேறு என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம், எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அப்ராடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எவ்வளோ வந்து கேரியர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எது இதில் போக முடியும், ரோல்ஸ் என்ன, சேலரி என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அடுத்த வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கண்டென்ட்ல வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ.